நமஸ்தே. மத்தியமாவில் வந்து தக்ஷன் பாரத் இந்தி பிரச்சார சபா அந்த லெசனில் இருந்து மீனிங்ஸ் ஆப்போசிட்ஸ் மேக் ஏ சென்டென்ஸ் பார்க்கலாம். ஹிந்தி மே அர்த்த லிக்கியே, ஹிந்தி அர்த்தத்தை ஹிந்தியிலேயே எழுதணும். ஸ்தித் பஸா ஹுவா, அங்கே சுச்சுவேட் ஆகிருக்கு, அங்கே க்ரியேட் ஆகிருக்கு, அங்கே இருக்குது அப்படின்னு. உத்தேசிய லக்ஷ்ய எய்ம், உன்னோட உத்தேசியம் என்ன, உன்னோட லக்ஷ்யம் என்ன அப்படின்னு கேட்பாங்க. எய்ம் உத்தேசிய லக்ஷ்ய எய்ம். நெக்ஸ்ட்டு பிரதிவர்ஷ், பிரதிவர்ஷ் ஹர் சால் எவ்ரி இயர் அப்படின்னு சொல்லலாம், இல்லைன்னா ஹர் வர்ஷ், பிரதிவர்ஷ் ஹர் வர்ஷ் ஹர் சால். ஏதாச்சும் ஒன்று எழுதுனா போதும், ரெண்டு கொடுத்துருக்காங்க, நீங்கள் ஒன்று எழுதுனா கூட போதும். பிரதிவர்ஷ் ஹர் சால் ஹர் வர்ஷ். खुद நானே பண்ணேன், இந்த ஹோம்ஒர்க் கிஸ்னே கியா, ஸ்வயம், ஸ்வயம்னா என்ன, நானே பண்ணேன் அப்படின்னு சொல்லுது. அப்பனே ஆப் கியா அப்படின்னு சொல்லலாம். இங்கேயும் ரெண்டு கொடுத்துருக்காங்க, ஏதாச்சும் ஒன்று எழுத. இது யார் பண்ணது, இந்த ட்ராயிங் யார் பண்ணது அப்படின்னு கேட்கலாம். தஸ்வீர் கிஸ்னே கீச்சா அப்படின்னு கேட்டாங்கன்னா இந்த பிக்சர் யார் எடுத்ததுன்னா மேனே ஸ்வயம் கியா, அப்பனே ஆப் கியா அப்படின்னு அர்த்தம், நானே பண்ணேன் அப்படின்னு. ஆஜீவன் லைஃப் லாங், जीवन भर लाइफ लॉन्ग, आजीवन जीवन भर. गुजरना बीतना टू पास, मुड़िஞ்சு போன. विलोम शब्द लिखिए ऑपोजिट्स. दक्षिण उत्तर, साउथ नॉर्थ, दक्षिण उत्तर. सुपुत्र कुपुत्र, गुड बैड, நல்ல பையன் கெட்ட பையன். புரே சால் சலன் அப்படின்னா கெட்ட நடவடிக்கை உள்ள குழந்தை அப்படின்னு சொல்கிறது. பிரதம் அந்திம், முதல் லாஸ்ட். பிரதம் அந்திம், பிரதம் அந்திம் முதல் லாஸ்ட். ஆரம்ப அந்த, ஸ்டார்ட் எண்டு. ஆரம்ப அந்த, ஆரம்ப அந்த. சாக்கார் நிராகார், சாக்கார்னா ஓகே அப்படின்னு சொல்கிறேன், நிராகார்னா என்னால் பண்ண முடியாது, நாட் ஓகே. உபயுக்த் அனுபயுக்த், சூட்டபிளாக, இது யூஸ்ஃபுல்லாக இருக்கிறது, சூட்டபிளாக இருக்கிறது. இது அனுபெக், அணு அணு उपयुक्त अनुपयुक्त, उपयुक्त अनुपयुक्त, சூட்டபிளாக இல்லை அப்படின்னு. ஜோடு பனாயே மேட்ச் பண்ணுங்க அப்படின்னு. தக்ஷன் பாரத் இந்தி பிரச்சார சபா, நம்ம எழுதுகிறோம் இல்லையா எக்ஸாமு, அதுதான் தக்ஷன் பாரத் இந்தி பிரச்சார சபா. அது வந்து ராஷ்ட்ரிய மகத்துவ கி சன்ஸ்தா ஹை, நேஷ்னல் இம்பார்ட்டன்ட் இன்ஸ்டியூட். பாரத், பாரத் இந்தியா வந்து ஒரு பகுபாஷி தேஷ் அப்படின்னா மெனி லாங்குவேஜ், நிறைய மொழிகள் பேசுகிற ஒரு நாடு. பகு, பகுனா அதிகம், பாஷினா மொழி, பகுபாஷி. தேஸ், தேஸ்னா கண்ட்ரி. ஆந்திரா சாக்கா, ஆந்திர கிளை, ஆந்திரா கிளையில் திரவந்தி, ஸ்ரவந்தி அப்படிங்கிற நியூஸ் பேப்பர் வெளியிடுறாங்க. கர்நாடக் சாக்கா, கர்நாடக் பிரான்ச்சில் அந்த கிளையில் பாரத் வாணி அப்படிங்கிற நியூஸ் பேப்பர் வெளியிடுறாங்க. கேந்திர சபா, சென்ட்ரல் சபையில் ரெண்டு நியூஸ் பேப்பர் வெளியிடுறாங்க. அது என்னன்னு கேட்டால் ஹிந்தி பிரச்சார சமாச்சார் அண்டு தக்ஷன் பாரத் அப்படிங்கிற ரெண்டு பேப்பர். கேந்திர சபா எங்கே இருக்குது, சென்னையில் இருக்குது. ஹிந்தி பிரச்சார சமாச்சார், ஹிந்தி பிரச்சார் சமாச்சார் ஏவ் दक्षिण भारत. निम्नलिखित शब्दों का वाक्य में प्रयोग कीजिए. संस्था इंस्टीट्यूशन நிறுவனம். हर संस्था संस्कृति को पालती है. ஒரு இன்ஸ்டியூட்டும் கல்ச்சர், நல்ல பழக்க வழக்கம், அவங்களோட கல்ச்சர் கோ பால்த்திகன்னா அது வளர்க்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நீவு டால்னா, நீவு டால்னா அப்படின்னா டுலே ஃபவுண்டேஷன், அடித்தளத்தை பேஸ் போடுறது. நீவு டால்னா விதையை நட்டு வைக்கிறதுன்னு கூட சொல்லலாம். பிரதான மந்திரினே ஸ்வச் பாரத் கி நீவ் டாலி, பிரதான மந்திரி ஸ்வச் பாரத் தூய்மை இந்தியாவை நிறுவினார் அப்படிங்கிற ஒரு அமைப்பை நிறுவினார். பகுபாஷி, நிறைய மொழிகள் பேசுகிற நாடு. சென்னையுமே பகுபாஷி லோக் ரஹத்தே ஹே, சென்னையில் வந்து நிறைய மொழி பேசுகிற மக்கள் இருக்காங்க. ஆஜீவன் லைஃப் லாங்காக இருக்கிறது, வாழ்நாள் முழுக்க. हमें आजीवन कुछ ना कुछ सीखते रहना चाहिए. லைஃப் லாங் நம்ம ஏதாச்சும் ஒன்று கற்றுக்கிட்டே இருக்கணும். சீக்கினானா டு லேர்ன்,
எதையாச்சும் ஒன்று கற்றுக்கிட்டே இருக்கணும். தெண்டமாக வெட்டியாக வீட்டில் உட்காந்துருக்கக்கூடாது. லாபானித் ஹோனா ப்ராஃபிட்டபிள், பெனிஃபிட்டு ப்ராஃபிட்டபிள், கொஞ்சம் லாபகரமாக இருக்கிறது, பயனுள்ளதாக இருக்கிறது. சர்க்கார் கி யோஜனாவும் சே ஜனதா லாபானித் ஹே, கவர்மெண்ட்டோட யோஜனையினால் மக்கள் வந்து லாபானித்தாக இருக்காங்க அப்படின்னு. आपने दक्षिण भारत हिंदी प्रचार सभा का नाम सुना होगा. நீங்கள் दक्षिण भारत हिंदी प्रचार सभाவோட பேரை கேட்டிருப்பீங்க. दक्षिण भारत हिंदी प्रचार सभा एक राष्ट्रीय महत्व की संस्था है. एन इंस्टीट्यूशन ऑफ नेशनल इम्पॉर्टेंट अंडर पार्लियामेंट एक्ट 14 1964 है. इस संस्था के द्वारा இந்த இன்ஸ்டியூட் வழியாக சஞ்சாலித் விபின்ன பரீட்சாவும், அதனால் ஆப்ரேட் பண்ணப்படுற, அதனால் உருவாக்கப்படுற, கிரியேட் பண்ணப்படுற, செயல்படுத்தப்படுற மாறுபட்ட எக்ஸாம்ஸ், பிராத்தமிக், மத்தியம, ராஷ்டிரபாஷா, அது மாதிரி 8 லெவலுக்கோ பிரதி வருஷம் அந்த எக்ஸாமில் ஒரு வருஷமும் லாக்கோं की संख्या में லட்சக்கணக்கான குழந்தைகள் छात्र भाग लेते हैं. छात्रना स्टूडेंट्स வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. इसकी शाखाएं, இதோட கிளைகள் வந்து தக்ஷன் கே சாரோம் பிராந்தோं में है, சவுத் சைடில் இருக்க 4 ஸ்டேட்லேயும் இருக்குது. எந்தெந்த ஸ்டேட்டில்? ஆந்திரா, கர்நாடக், கேரள் और तमिलनाडु में அங்கேயே இருக்குது. इन शाखाओं का प्रधान कार्यालय चेन्नई में है. தமிழ்நாட்டில் கிளையும் இருக்குது, அதோட ஹெட் ஆஃபீஸும் அங்கே தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. वह कार्यालय केंद्र सभा के नाम से भी जाना जाता है. அது கேந்திர சபா, சென்ட்ரல் சபா அப்படிங்கிற பேர்லையும் அந்த காரியாலயை சொல்லுவாங்க. सभा की परीक्षाओं में प्रतिवर्ष कितने छात्र भाग लेते हैं. இந்த சபையோட வேலையில் வந்துட்டு பரீட்சாவில் வந்துட்டு ஒரு வருடமும் பிரதி வருஷம் எத்தனை குழந்தைகள் எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் கலந்து கொள்கிறார்கள் அப்படின்னு கேட்குறாங்க. सभा की परीक्षाओं में प्रतिवर्ष लाखों की संख्या में छात्र भाग लेते हैं. லட்சக்கணக்கான குழந்தைகள் அதில் எக்ஸாமில் பார்ட்டிசிபேட், அதில் பங்கு பெறுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு அடுத்த क्वेश्चन. सभा की शाखाएं किन किन प्रांतों में है. सभा की शाखाएं दक्षिण के आंध्रा, कर्नाटक, केरल और तमिलनाडु में है. இந்த 4 ஸ்டேட்லேயும் அது இருக்குது, பிராந்தோ மெஹே அப்படின்னு சொல்கிறாங்க, இருக்குது அப்படிங்கிறாங்க. அதோட கிளைகள் சவுத் சைடில் இருக்க 4 ஸ்டேட்லேயே இருக்குது. தமிழ்நாடு, आंध्रा, कर्नाटक, केरल और तमिलनाडु. सभा के प्रथम कार्यालय कहाँ स्थित है. அதோட हेड ऑफिस எங்கே இருக்குது? सभा का प्रथम कार्यालय चेन्नई में स्थित है. சென்னையில் सिचुएट ஆகிருக்கு. दक्षिण भारत हिंदी प्रचार सभा के बारे में 5 वाक्य लिखिए. दक्षिण भारत हिंदी प्रचार सभाவை பற்றி ஒரு 5 வரியில் ஆன்சர் கொடுங்க. गांधी जी ने सन 1980 में चेन्नई में दक्षिण भारत हिंदी प्रचार सभा का निर्णय किया. காந்திஜி வந்து இந்த 1918 சென்னையில் வந்து இந்த சபாவை துவங்கி வைத்தார். निर्माण किया. सभा ने हिंदी सीखने के लिए, இந்த சபாவில் வந்து ஹிந்தி கற்றுக்கிறதுக்காக कई पुस्तकों का प्रकाशन किया. இந்த சபையில் நிறைய புத்தகங்களை வெளியிட்டாங்க. आंध्रा, कर्नाटक, केरल और तमिलनाडु में इन हिंदी प्रचार सभा की शाखाएं हैं. இந்த இடங்கள்லாம் அதோட கிளைகள் இருக்குது, பிரான்ச்சஸ் இருக்குது. எங்கெங்கே இருக்குது? ஆந்திரா, கர்நாடக், கேரள் और तमिलनाडु में அங்கெல்லாம் பிரான்ச்சஸ் இருக்குது. सभा का प्रथम कार्यालय चेन्नई में स्थित है. அதோட ஹெட் ஆஃபீஸ் சென்னையிலையும் இருக்குது. सभा की परीक्षाओं में प्रतिवर्ष लाखों की संख्या में छात्र भाग लेते हैं. आज सभा 100 साल की पूर्ति कर रही है. இன்றைக்கி சபா வந்து 100வது ஆண்டு திறந்து 100 வருடம் ஆயிடுச்சு அப்படிங்கிறதையும் செலிப்ரேட் பண்ணுறாங்க அப்படின்னு. दक्षिण भारत हिंदी प्रचार सभा की पत्र पत्रिकाओं का नाम
उल्लेख की लिखिए उल्लेख लिखिए मतलब பத்திர பத்திரிக்கைனா பத்திரிக்கை அதில் வர நியூஸ் பேப்பர்லாம் என்னென்ன சபாலேருந்து என்னென்ன நியூஸ் பேப்பரை வெளியிடுறாங்க அப்படிங்கிறாங்க सभा की ओर से பத்திரிக்காயே பிரகாசித் ஹோ ரஹி है இந்த சபைகள் மூலமாக நிறைய பத்திரிக்கைகள்லாம் வெளியிடுறாங்க நிறைய நியூஸ் பேப்பர் வெளியிடுறாங்க ஆந்திராவில் வந்து ஆந்திரா கிளை ஆந்திரா சாக்கா வந்து ஸ்ரவந்தி நாமக் பத்திரிக்கா கா பிரகாசன் கர்த்தி है ஆந்திரா ஸ்டேட்டில் வந்து ஸ்ரவந்தி அப்படிங்கிற ஒரு பத்திரிக்கையை வந்து வெளியிடுறாங்க கர்நாடக சபையில் வந்து பாரத் வாணி பத்திரிக்கா கா பிரகாசன் கர் ரஹி है பாரத் வாணி அப்படிங்கிற ஒரு நியூஸ் பேப்பரை வெளியிடுறாங்க கேரள் சபாவில் வந்துட்டு கேரள பாரதி கா பிரகாசன் கர்த்தி है கேரள் பாரதிங்கிற ஒரு நியூஸ் பேப்பரை வெளியிடுறாங்க தமிழ்நாடு சாக்கா சே ஹிந்தி பத்திரிக்கா நிக்கல் ரஹி है ஹிந்தி பத்திரிக்கா அப்படின்னு வெளிவருது அப்புறம் கேந்திர சபா சென்ட்ரல் சபையிலேருந்து அதுவும் தமிழ்நாட்டில் தான் இருக்குது அது வந்து ஹிந்தி பிரச்சார சமாச்சாரம் और दक्षिण भारत அப்படிங்கிற ஆதி दो பத்திரிக்காவோं का प्रकाशन कर रही है 2 பத்திரிக்கையை வந்து வெளியிடுறாங்க ஹிந்தி பிரச்சார் और दक्षिण भारत அப்படிங்கிறது 2 வந்து வெளியிடுறாங்க ஆல் தி பெஸ்ட் நல்லா எழுதுங்க ஆயிடுச்சு